வணக்கம். தமிழ் மூவேந்தர்களில் முதன்மையானவராக கருதப்படக்கூடியவர் சேரர். அதே போன்று வரலாற்றிலிருந்து முதலாவதாக காணப்படாமலும் போபவரும் இதே சேரர் தான். வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு மாற்றம் நிகழும். அப்படிதான் எனக்கும். 2020 அபுதாபியில் இருக்கிறேன். இந்த மார்ச் ஏப்ரல் அந்த காலப்பகுதியில் கொரோனா காலகட்டம். ஒரு மாதம் பணி இல்லை. அந்த நேரத்தை என் வீணா செலவழிக்கணும்னு சொல்லி ஏதோ என் மனதிற்குள் தோன்றியது தமிழை குறித்த ஒரு தேடல். இப்போ நிறைய ஆய்வு கட்டுரைகள், இலக்கியங்கள் இவற்றையெல்லாம் பயிலத் தொடங்கிய காலம். அதாவது ஒரு ஆழமாக ஒரு ஆய்வு கட்டுரையை படிக்கிறேன் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை அப்படியே நான் உள்வாங்கிக் கொள்வேன். ஆனால் அப்படியே ஏற்க மாட்டேன். அதை நான் மீள் ஆய்வு செய்வேன். அது என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இயல்பு. அப்போ எனக்கு தோன்றியது, இந்த சேர சோழ பாண்டியர் இந்த மூவேந்தர்களுக்கு என்ன ஆனது, குறிப்பாக அந்த சேரர்களை குறித்த தேடலும் எனக்கு மிகுதியானது. அது இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதை குறித்த நிறைய சிந்தனைகளும் இருக்கிறது. இன்று நான் சேரன் பொறையன் என்பவனை பற்றி ஒரு சிறு தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பொறையன் அப்படின்னா சேர மரபினர்ல ஒரு பிரிவினர். பொறையன் அப்படின்னா குடிமக்களின் பாரத்தை பொறுத்து கொள்பவன், தாங்கிக் கொள்பவன் என்று பொருள். இந்த பொறையனை பற்றி வருகின்ற இடங்களில் ஒரு 2 செய்திகள் அழுத்தமாக தரப்படும். திண் தேர் பொறையன் என்று குறிப்பு வரும். அதாவது இந்த பொறையனுக்கு வலிமையான திண்மையான தேர் உண்டாயிருந்தது. அதனால்தான் திண் தேர் பொறையன் என்று ஒரு அடைமொழியோடு இந்த பெயர் வரும். அவனுக்கு தொண்டி என்கின்ற ஒரு துறைமுகமும் உண்டாயிருந்தது. இந்த தொண்டி என்பது கேரளத்திலும் இருக்கிறது, தமிழ்நாட்டிலும் இருக்கிறது. பொதுவாக நாம் இன்று சொல்றோம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிழக்கு கடலை வங்காள விரிகுடா அப்படின்னு சொல்றோம். அதே போன்று கேரளாவில் இருக்கக்கூடிய மேற்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய அந்த கடலை அரபிக்கடல் அப்படின்னு சொல்றோம். பழங்காலத்தில் அதற்கு அரபிக்கடல் என்று பெயர் இல்லை, குடக்கடல் என்று சொல்லுவார்கள். அதே போன்று வங்காள விரிகுடா என்ற பெயர் இல்லை, அதற்கு குணக்கடல் என்று பெயரிட்டிருக்கிறார்கள். இந்த தொண்டி என்பது 2 இடங்களிலும் இருக்கிறது. இன்று அந்த தொண்டி எங்கு போனது என்பது ஒரு பெருத்த ஆய்வுக்குரியது. அறிஞர்களிடையே வேறுபட்ட கருத்து நிலவுகிறது. அதாவது கேரளத்தில் இருக்கக்கூடிய மலப்புறத்தில் இருக்கலாம் என்று ஒரு சிலர் கருதுகிறார்கள். இல்ல கொச்சி துறைமுகம்தான் தொண்டியாக இருக்கணும் ஒரு சிலர் கருதுகிறார்கள். சிலர் என்ன கருதுகிறார்கள் அப்படின்னா, கண்ணூர்ல இருக்கக்கூடிய அந்த ஆஞ்சலானா போர்ட் என்று அறிகிறேன், எனக்கு பெயர் நினைவில் வரவில்லை. கண்ணூரில் இருக்கக்கூடிய துறைமுகம் தான் பழங்காலத்தில் தொண்டியாக இருந்திருக்க வேண்டும் என்றும் கருதுகிறார்கள். ஆக அன்றைய சேர நாட்டில் 2 துறைமுகங்கள் உண்டாயிருந்தன. ஒன்று முகிரி, மற்றொன்று தொண்டி. பொறையனை பற்றி குறிப்பு வரும்பொழுது இந்த 2 செய்திகளும் இடம்பெறும். இப்ப இந்த பொறையனை குறித்த பாடலுக்கு வருவோம். இந்த பாடலானது குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கிறது. மனதை அப்படியே என்ன உருக்கியது அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாரை, மூப்படைந்த நாரை, சிறகுகள் ஒடிந்த ஒரு நாரை தமிழ்நாட்டில் கிழக்கு கடற்கரையோரம் நிற்கிறது உணவிற்காக. அதற்கு எங்கு தேடியும் இறை கிடைக்கவில்லை. சிறகு ஒடிந்தபடியினால் அதனால் பறக்க இயலாது. அது நினைத்து பார்க்கிறது, தன்னுடைய இளமை காலத்தில் மரத்தில் கூடு கட்டி முட்டையிட்டு கடும் மழை, பனி, வெயில் என எல்லா காலங்களிலும் அந்த முட்டையை அடைகாத்து குஞ்சுகளை பொரித்து தனது குஞ்சுகளுக்கு உணவளித்து வளர்த்துவிட்ட அந்த நாரையானது இளமை காலத்தில் கிழக்கு கடற்கரையிலிருந்து மேற்கு கடற்கரையில் பொறையன் என்கின்ற மன்னனுடைய தொண்டி துறைமுகத்திற்கு போகுமாம் உணவிற்காக. அந்த தொண்டி துறைமுகத்தில் 6 கடலில் கலக்கும் இடத்தில் ஐரை மீன்கள் நிறைய கிடைக்குமா. அவ்வாறு உண்டு கழித்த அந்த நாட்கள் அந்த நாரைக்கு இன்று நினைவுக்கு வருகிறது. இங்கு உணவு கிடைக்கவில்லை, சற்று நாம் தொண்டி துறைமுகத்தை நோக்கி மேற்கு கடலை நோக்கி பறக்கலாம் என்று அது தன்னுடைய தலையை அப்படி அண்ணாந்து மேற்கு நோக்கி பார்க்கிறதாம். ஆனால் தான் சிறகு ஒடிந்தபடியினால் அவற்றால் பறக்க இயலாமல் அந்த நாரை அங்கே நின்று விடுகிறதாம். இந்த காட்சி என்னை மனதை உருக்கியது. இந்த காட்சிக்குள்ளதான் இந்த பொறையனை குறித்த ஒரு செய்தியும் வருகிறது.
அந்த பாடலை நான் உங்களுக்காக பயின்று காட்டுகிறேன். குணக்கடல் திரையது பறைதபு நாரை, குணக்கடல் திரையது பறைதபு நாரை, திண் தேர் பொறையன் தொண்டி முன்துறை ஐரை ஆர் இறைக்கு அனவாந்தாங்கு போல. காட்சி ஒரு மனதை உருக்கக்கூடியது. புலவர் அவ்வளவு அழகாக இதை காட்சிப்படுத்தியிருக்கிறார், நுட்பமாக கவனித்து காட்சிப்படுத்தியிருக்கின்றார். இதுல வரக்கூடிய அந்த செய்தி தான் பொறையனுக்கு தொண்டி என்கின்ற ஒரு துறைமுகம் உண்டாயிருந்தது. அது மட்டுமல்லாமல் பொறையனுக்கு வலிமையான திண்மையான தேரும் உண்டாயிருந்திருக்கிறது. பொறையனை குறித்து நிறைய செய்திகள் இருக்கிறது. ஆனால் இந்த பாடலை கற்கும் பொழுது இந்த வரிகளும் இந்த நாரையும் பொறையனும் என் மனதை மிகவும் ஈர்த்தார்கள். உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு தோன்றியது. இந்த பொறையனை குறித்த இந்த செய்தியும் இந்த நாரையினுடைய அந்த ஏக்கமும் உங்களுடைய மனதை கவர்ந்திருந்தால் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.